இங்கேருந்து யாழ்ப்பாணம் 25 கிலோமீட்டர் சைக்கிளாக போகிறேன். இப்போ வந்து அல்லாப்பட்டி கிட்ட நிற்கிறேன். அப்படி தாண்டி போய் கற்றுட்டேன். 8.6 கிலோமீட்டர். 30 கிலோ. இதுக்கிடையிலான தூரம் வந்து 15 கிலோமீட்டர். இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த காணொலியில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், அதுக்கு முதல்ல நான் என்ன பற்றி சொல்லணும்னா எனக்கு ஒரு இருசக்கர வண்டி விளக்கிட்டு பாட்டு கேட்டுட்டு ரொம்ப பிடிக்கும். அப்போ அதையே ஒரு வீடியோவாக போடலாமே யோசிச்சேன். அதால் தான் நான் இன்றைக்கி இங்கேருந்து கார்னர் போயிட்டு கார்னர்லேருந்து ஊரத்தில் போகிறேன். இங்கேருந்து கார்னர் 11 கிலோமீட்டர். இப்போ நான் இங்கேருந்து கார்னர் வழிக்கு போகிறேன். அதுதான் பார்க்க போகிறேன். வாங்க போகலாம். இப்போ இங்கே சரியான நேரம் காலையில் 9 மணி ஆகுது. ஸோ என்னோட சைக்கிள் இருக்குது. இதில் தான் வலிக்கில் போகிறேன். நான் வலிக்கிட்டாச்சு. இப்போ 40 இடம் பார்த்தீங்கன்னா மூலாயன்னு சொல்லி இறக்கப்படுகிற இடம். அந்த இடம் மாவடியை தாண்டி இப்போ இறக்கிற இடம் வரும். நான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலையிலேயே வெளிக்கிட்டு வேண்டிய பயணம் தான் இது. ஆனால் சில பல காரணங்களாக என்னால் போக முடியவில்லை போயிட்டு. ஆனால் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வெயில் தாங்கலாம் கொடுத்து. என்னுடைய காலநிலைகளை பார்த்தாக்கல கொஞ்சம் அதிகமான இந்தியாவில் இருக்கக்கூடிய நண்பர்களும் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இப்போ வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய சித்தங்கனி என்று அழைக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில், யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சித்தங்கனி என்ற பிரதேசத்தில் இருந்து காரநகர் என்ற ஒரு பிரதேச 30 கிலோ. இதுக்கிடையிலான தூரம் வந்து 15 கிலோமீட்டர். துவிச்சக்கர வண்டியில் போகிறேன். நாங்கள் வந்து இந்த பாலத்தை கடந்தாத்தான் சென்றடைய முடியும். அது தம்பி வச்சுட்டு இருக்காங்க அண்ணா. இந்த கணக்கு பேர் கொடுத்துட்டு இருக்காங்க. தூண்டில் போடுவாங்க. வெயில் தான், ஆனால் காற்று அடிக்க கொஞ்சம் வெயில் தெரியல. எனக்கு வந்து துவிச்சக்கர வண்டி ஓட்டிக்கிட்டு பாடல்கள் கேட்டுக்கொண்டு ரொம்ப ஒரு பிடிக்கும். எனக்கு பிடிச்ச விடயங்களை என்னுடைய வலைத்தளத்தில் பதிவிடலாம் அப்படின்னு வச்சிருக்கேன். இது சம்பந்தமான கூட கருத்துக்களை தெரிவிக்கலாம். நீங்க பதிவிட கருத்து தான் என்னுடைய வீடியோக்கள் நான் பதிவிடலாமா இல்லையான்றது இருக்கு. மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பதிவிடவும். காரைநகர் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போ வந்து நான் பார்த்தீங்கன்னா காரனருக்குள்ளே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஒரு சின்ன ரோட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கேன். எங்கே வச்சுன்னா பார்த்தீங்கன்னா காரனரில் மட்டும் இல்லை, இலங்கையிலேயே மிக பேச ஈழத்து சிதம்பரம் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிவன் கோயில். அங்கே தான் இப்போ நான் போயிட்டு இருக்கேன். அங்கே உள்ள எடுக்க விட மாட்டாங்க. வெளியில் காணொலியை எடுத்து காட்டுறேன். இது வந்து இலங்கையிலேயே மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயங்கள் ஒன்று. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் இங்கே வர்றாங்க. வந்து ஆலயத்தை தரிசிட்டு தான் செல்றாங்க எல்லாருமே. வாங்க பார்க்கலாம். இப்போ சரியான நேரம் வந்து 10:15 ஆகுது. நல்லது சிதம்பரத்துக்குள்ள ஆலய தரிசனம் இருக்கிறேன். உள்ள ஆலய அனுமதி இல்லாமல் புகைப்படங்கள் எடுக்க தடையாம். அப்படி எங்கேருந்து இப்போ கசூர்னா கடற்கரை போயிட்டு அப்படியே அங்கேருந்து
ஊராதுறைக்கு போகிறார். இங்கிருந்து 8.6 கிலோமீட்டர். அனுப்பவர் பார்த்தீங்கன்னா பின்பக்கம் கோயில் பின்பகுதி இந்தியாவில் போனால் குருநா கடற்கரை இதுதான் கசூர்னா கடற்கரை சுற்றுலா மையம். இங்கே வந்து இலங்கையில் இருக்கக்கூடியவங்களும் சரி, வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களும் சரி, அதிகமாக வந்து ஒரு இடம் சுற்றுலா மையம். இப்போ நான் வந்து போய்கொண்ட இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆலடி என்று காரைநகரில் ஆலடி என்று அழைக்கக்கூடிய இடம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன ஆலடின்னு சொல்லக்கூடிய இடம். இது காரைநகர் வாரி வளவுன்னு சொல்லக்கூடிய இடம். கற்பக விநாயகர் ஆலயம். ஒரு வழியாக நான் காரைநகர் துறைமுகத்துக்கு பக்கத்தில் வந்துட்டேன். இங்கே இருந்தால் ஊர்வலத்துறைக்கு போகணும். பாதை இல்லாட்டி லோஞ்சு. டைம் வந்து ஒரு 11 மணி. பக்கத்தில் நிற்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் இதில் இருக்கக்கூடிய இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 2010 இந்த ஆலயத்துக்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் முடிக்கல இது வரைக்கும். இப்போ இடையில நிப்பாட்டிட்டாங்க. இந்தியாவில இருந்தெல்லாம் நிறைய கலைஞர்கள் வந்து நின்றவே, சிற்ப கலைஞர்கள்லாம் விளைஞ்சவே. இப்போ நிப்பாட்டி இருக்காங்க வேலை. என்ன காரணம்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக நான் வந்துட்டேன் துறைமுகத்துக்கு. பார்த்தீங்கன்னா இந்த துறைமுகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ள பேருந்து நிலையம் அங்கே தான் நிற்கிறேன். பாதைக்கு இன்னும் 12:30 தான் பாதை. இப்போ 12 ஆகுது. பாதை இப்போ இந்த பாதையில் தூச்சக்கரை வண்டி ஏற்றி கொண்டு அந்த கரைக்கு போகிறது. நான் சேர்ந்து போகிறேன். ஊராத்துறைக்குள்ளே வந்து இது ஊராத்துறைக்குள்ளே போகிறதுக்கான ஒரு பாதை. சைடால் வந்து அந்த வேலை பக்கம் திரும்புது அந்த ரோட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஊராத்துறைக்குள்ளே வந்துட்டேன். ஊராத்துறைக்குள்ளே வந்து ஊராத்துறை கோட்டையை கொண்டிருக்கேன். அதுக்குள்ள எங்களோட சித்தி கடை இருக்கு. அங்கே போயிட்டு அப்படியே கோட்டையை பார்த்துட்டு அப்படின்னா இங்கேருந்து யாழ்ப்பாணம் போய் யாழ்ப்பாணத்துல திரும்ப திட்டங்கடி. இங்கேருந்து ஊராத்துறை கோட்டையை கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உள்ள போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஊராத்துறை இருக்கக்கூடிய கதிரேசன் கோயில், கடல் கோட்டை.
அதுதான் கடல் கோட்டைன்னு சொல்லுவாங்க. அங்கே போகிறோன்னு சொன்னால் காரணரெல்லாம் போகலாம். இராணுவ கட்டுப்பாட்டெலாம் இருக்குது. இது ஊர்வாத்துறை கோட்டை. நான் சித்தி வீடியெல்லாம் போயிட்டு கோட்டையை பார்த்துட்டு இங்கேருந்து நான் போக போகிறேன். இங்கேருந்து யாழ்ப்பாணம் 25 கிலோமீட்டர் சைக்கிளாக போகிறேன். இங்கே கோட்டை முழுதாக சேதம் அடைஞ்சிட்டு இங்கே பார்க்குறதுக்கு அவ்வளோதான் ஒன்றும் இல்லை. கோட்டை இருந்த அடையாளம் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ மாலை ஆயிடுச்சு, வெயில் கொஞ்சம் குறைஞ்சிட்டு சைக்கிள் ஓடக்கூடிய மாதிரி இருக்குது. ஊர்காவத்துறை பிரதேச சபையை விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ அங்கே தெரியுது யாழ்ப்பாணம், ஃபோன்ல எல்லாம் தெரியாது. ஸோ அந்த அங்கே இருக்கு யாழ்ப்பாணம். அப்போ அங்கே போய் தான் போகணும். என்னோட கஷ்ட காலமும் என்னவோ தெரியல, காற்று எதிர்த்து திசையில் அடிக்குது. ஸோ நான் கதைக்கிறது ஒழுங்காக கேட்காது, அதை விட சைக்கிள் போடல, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 13 கிலோமீட்டர் வந்துட்டேன். யாழ்ப்பாணம் இன்னும் 12 கிலோமீட்டர் தான் இருக்கு. உள்ள வந்துட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா மண்கொம்பான் பிள்ளையார் கோயில். இப்போ வந்து அல்லாப்பட்டி கிட்ட நிற்கிறேன். அப்படி தாண்டி போய் கற்றுட்டேன். இது மண்டதி விஞ்சாலதான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பண்ணை பகுதியை தாண்டி தனித்தொழில் மாநிலத்துக்கு தாண்டி வந்துட்டேன். சித்தங்கனி நோக்கி போயிருக்கேன். இங்கேருந்து 15 கிலோமீட்டர் சித்தங்கனி. என்னுடைய ஒரு வழியாக நான்
கோவை டவர் சென்டர் இந்த மாதிரி ரொம்ப கலக்குது. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வரேன்.